ஏனுங்க எல்லாம் சவுக்கிங்களாக்கு எல்லாம் நல்லாக்குறீங்களா? சரிங்க. ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. நம்ம அருமை ஆருயிர் அருமை தலைவர் அண்ணாமலைஜி இருக்காரு இல்லைங்க, நல்லா வசமா மாட்டிக்கிட்டாருங்க. இனி அவர் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாதுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? 20 லட்சம் தொண்டர்களுங்க, கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தோம்னா 80 லட்சம் வாக்காளர்களுங்க, 20 லட்சம் குடும்பங்க. இந்த மாதிரி ஒரு எஃகு கோட்டைக்குள்ள கரெக்டா நம்ம தலைவர் வந்து வசமா சிக்கிக்கிட்டாப்லைங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல இப்பவே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிற மாதிரிங்க. நம்ம ஆருயிர் தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு பெருகி இருக்குதுங்க. அதனால நம்ம எஃகு கோட்டையை விட்டு அவர் தப்பிச்சு போயிட முடியுங்கிறீங்க? சத்தியமா முடியாதுங்க. அவருக்கு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது நிறைய குற்றவாளிகளுக்குங்க அவரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பாருங்க. தொண்டர்களாகிய இப்ப நம்ம வந்து நம்ம தலைவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலான்னு யோசிக்கும் போதுதானுங்க, வேற ஒன்னும் கிடையாதுங்க. தேர்தல் நாளைக்கே நடந்தாலும் சரிங்க, சுமார் 2 கோடி ஓட்டுங்க, ஒரு 200 தொகுதிகளுங்க தனி மெஜாரிட்டியில அண்ணாமலைஜி அவர்களை ஜெயிக்க வச்சுங்க அவரை கொண்டு போய் முதலமைச்சர் நாற்காலி கொண்டு போய் உட்கார வைக்கணுங்க. அதுதான் தொண்டர்கள் நம்ம அவர் கொடுக்கிற பனிஷ்மெண்டா இருக்குங்க. ஏனுங்க என்ன நான் சொல்றது சரிதானுங்க? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? அடிச்சு தூள் கலப்புங்க. ஏங்க அவர் வந்து கருப்பு பூனை படை பாதுகாப்போடைங்க அந்த முதலமைச்சர் கான்வாயில போற அழகை பார்த்து ரசிக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைங்க. அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க? சட்டு புட்டுன்னு போய் டக்குன்னு கொஞ்சம் உறுப்பினர் சேர்த்து விட்டுங்க, சட்டு புட்டுன்னு ஆகிற வேலையை பாருங்க. வச்சுட்டுங்களா? எனக்கு நிறைய வேலை கிடக்குதுங்க, வச்சிடணுங்க. நன்றி, வணக்கம்ங்க.